வெல்கம் டு ஆரு விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் நம்ம செய்ய போகிறோம். கால்சியம் நிறைந்த எள்ளு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இந்த எள்ளு ஜூஸ் நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் சம்மரில் குடித்தா உடம்புக்கு கூல்னஸ் கொடுக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இந்த ட்ரிங்க்குக்கு வெள்ளை எள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே இதை ஆட் பண்ணுங்கள். அப்போனா நமக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக அது வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. நமக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நெசசரி கிடையாது. ஏன்னா எள்ளோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது சூடு ஆறுறதுக்கு வேண்டி வேறு ஒரு பவுலில் ஆற வச்சுக்கணும். இப்போ இது கூடல என்னெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோன்னா, ஏலக்காய், அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ணுறேன், அண்ட் கொஞ்சமாக பால். அது ஆப்ஷனல் தான். சில பேர் பால் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கோகோனட் இல்லாட்டி தண்ணி கூட ஆட் பண்ணலாம் நம்ம. இப்போ சூடு ஆறட்டும். நான் இதை வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதாவது நன்மைகள். கால்சியம் அதிகமாக இருக்குது, எலும்புகளுக்கும் வலிமை தரும், அண்ட் இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. முடி அண்ட் நம்ம ஸ்கின் ஆரோக்கியத்துக்கும் இந்த எள்ளு ஜூஸ் ரொம்பவே நல்லது. எள்ளு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கணும். பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு கூட இந்த எள்ளு ரொம்பவே நல்லது. அதனால் இது உணவில் எப்படியாச்சும் நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சிக்கலாம். இது ஒரு மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. குழந்தைகளுக்கெல்லாம் இது மெயினாக பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது கொடுத்து பழகுங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் எள்ளுருண்டைனா என்னன்னே தெரியாது. அண்ட் அதை கொடுத்தாலே எனக்கெலாம் இது வேணான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை சீட்டிங் பண்ணி தான் ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும். ஸோ எது ஹெல்த்தின்னு பார்த்துட்டு மில்க் ஷேக் மாதிரி கூட நீங்கள் இதை அடித்து கொடுத்துடலாம். டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. டொமேட்டோ பெனிஃபிட்ஸும் நம்ம பார்க்கலாம். நம்ம தக்காளி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த தக்காளியில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறதுக்கு அண்ட் நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மை, அதாவது டீடாக்ஸ் நீங்கள் உதவும். இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் கட்டுப்படுத்தவும், மெயினாக ஸ்கின் க்ளோ அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். தக்காளி, கொஞ்சமாக புதினா அண்ட் சால்ட், இது மூணும் அடித்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது பிடிக்கும், சில பேர் நார்மலாகவே குடிப்பாங்க. கொஞ்சமாக தேன் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும். வெஜிடேபிள்ன்ற போது எல்லா வெஜிடேபிளும் நம்ம எடுத்துக்கணும். டொமேட்டோவை சூப்பாகவோ இல்லாட்டா இப்படி ஜூஸ் மாதிரியோ நம்ம பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.